அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இன்றின் இளம்பிரை போல மேய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவா மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமக. இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அவர்களின் பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி இன்னைக்கு ஒரு ஜோதிட பதிவு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜோதிட பதிவு என்னன்னா, சனி பகவான் உங்கள் ராசியில் எந்த பாவகத்தில் அமர்ந்திருந்தால் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்ற அமைப்பை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே சனி பகவான் ஒரு பாவகங்களில் அமர்வது அவ்வளவு சிறப்பானது அல்ல. அந்த பாவகங்களை கண்டிப்பாக நசுக்குவார். குறிப்பாக துலாத்தில் அவர் உச்சமடைந்தாலும், மகரம் கும்பத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும், மேசத்தில் நீசமடைந்திருந்தாலும், நம்மளுடைய லக்னப்படி அது எந்த பாவகமாக வருகிறதோ அந்த பாவகம் சார்ந்த விஷயங்களை நமக்கு ஒரு கசப்பை கொடுக்காம போக மாட்டார். பொதுவாக பாவர்கள் கோணத்தில் அமரலாம், திரிகோணத்தில் அமரக்கூடாது. அதாவது 1, 4, 7, 10. அதில் ஒன்று நியூட்ரலு, கேந்திரத்துக்கு வரும், திரிகோணத்துக்கு வரும். அப்படின்னா 1, 5, 9 சனி உட்காரக்கூடாது. 4, 7, 10 பாவர்கள் அமரலாம் அப்படின்ற அமைப்படி அங்கே அவர்கள் அமரும்போது வலுப்பெறுகிறார்கள். இதை விட கூடுதலாக உபஜய ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 பாவங்கள்ல எந்த கிரகம் உட்கார்ந்திருந்தாலுமே பாவர்கள் நல்ல பலன்களை செய்வார்கள் அப்படின்பது ஜோதிடத்தில் ஒரு பொதுவான விதி. பொதுவாகவே நாம் எந்த 12 ராசிகளில் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் அந்த லக்கணத்தில் சனி அமர்வது அவ்வளவு சிறப்பானது அல்ல. லக்கணத்தில் சனி அமரும் போது ஜாதகருக்கு நல்ல நிதானம், எதையும் மெதுவாக செய்தல், சோம்பேறித்தனம், பொறாமை, திருட்டுத்தனம், குதர்க்கம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஜாதகருக்கு கொடுத்துரும். அதே மாதிரி லக்கணத்துக்கு 2ஆம் பாவகத்தில் சனி அமரும் போது வாக்குகள் ரொம்ப கடினமான வாக்குகளை அந்த ஜாதகர்கள் பயன்படுத்துவாங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்தை கெடுப்பாரு. பொதுவாகவே பெண்களுக்கு இந்த அமைப்பில் ஜாதகத்தில் 2ஆம் பாவகத்தில் சனி அமர்ந்திருக்காரு என்றாலே அவர்கள் பேசுறதுல ரொம்ப கூடுதல் கவனமாக இருக்கணும். ஒரு வாக்கு கொல்லும், ஒரு வாக்கு வெல்லும் அப்படின்ற மாதிரி அமைப்பில் திருமணத்திற்கு அப்புறம் தங்களோட நாவடக்கங்கள் ரொம்ப தேவை. இது பொதுவாக பெண்களுக்கு தான் அப்படின்னு இல்லை. 2ஆம் பாவகத்தில் சனி இருக்கும்போது அந்த மாதிரியான விஷயங்களை, சம்பந்தமில்லாத விஷயங்களை பேசி நம்மளோட வாழ்க்கைக்கு நம்மளே சூனியம் வைக்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்து விடும். அதற்கு அடுத்தபடியாக லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்தில் சனி அமரும் போது இளைய சகோதர அமைப்புல, சகோதர சகோதரி அமைப்புல கெடுப்பார், வீரியங்களை கெடுப்பார், நம்மளோட முயற்சியை கெடுப்பார், நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டார்கள், ஒரு நகைச்சுவையாக பேச முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுப்பார், சோம்பேறித்தனத்தையும் கூடுதலாக கொடுத்து விடுவார். நம்மளோட வாழ்க்கையில முயற்சி ஸ்தானமே 3ஆம் பாவகம் தான். 3ஆம் பாவத்தில் சனி அமர்றது ஒரு வகையில சிறப்பாக இருந்தாலும், நான் சொல்றது சனி இயல்பாக உட்கார்றது. இங்கே சுபர்களோட தொடர்பு பெற்றிருந்தால் அதற்கு வேற மாதிரியான பலன்கள். ஒருவேளை அவர் லக்ன சுபராக இருந்து அந்த ராசி அந்த லக்னத்துக்கு அவர் யோகராக இருந்து அந்த பாவகத்தில் அமர்ந்தால் அதுக்கு ஒரு விதமான பலன்களை செய்வார். இது பொதுவாக 12 லக்னங்கள்ல சனி பகவான் எந்த பாவகத்தில் அமர்றார் அப்படின்ற அமைப்பை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சகோதர சகோதரிகளில் சண்டை சச்சரவுகளை கொடுக்கறது, இளைய சகோதரம் இல்லாம செய்யறது, அப்படியே இருந்தாலும் அவங்களால் ஒரு சுமூகமான ஒரு போக்கை கொடுக்க மாட்டார். அதற்கு அடுத்தபடியாக லக்னத்துக்கு 4இல் சனி. 4ல் சனி அது கேந்திர பலம். அவர் அங்கே உட்காரும்போது கேந்திர பலம் பெற்று வலுப்பெற்று விடுவார். அப்ப 4ஆம் பாவத்தில் சனி அமர்வது தாயாருக்கு நல்ல அமைப்புகள் கிடையாது. தாயார் வர்க்கத்தினுடன் சண்டை சச்சரவுகளை போடக்கூடிய அமைப்பு, வண்டி வாகனம், வீடு, வண்டி, இது மாதிரி பிரச்சனை, இதுகளில் பிரச்சனையை கொடுக்கறது, புது வாகனங்கள் வாங்கினாலும் அதில் அடிக்கடி பழுது ஏற்படுறது. இவரெல்லாம் புது வாகனங்கள் வாங்குவதை விட பழைய வாகனங்கள் வாங்குவதே சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா புது வாகனம் வாங்கினாலும் அடிக்கடி கீழே விழுகும், உடையும், பழுது அடைஞ்சு அதை மறுபடியும் ரிப்பேர் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்து விடும். அதற்கு அடுத்தபடியாக 5ஆம் பாவகம். 5ஆம் பாவகத்தில் சனி அமருவது புத்திர தோஷம், புத்திர சோகம்,
நம்மளோட பாக்கியங்கள் நமக்கு பூர்வ புண்ணியத்தில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி அமைப்பை கொடுத்தாலும் குலதெய்வ அனுகிரகத்தை கொடுப்பாரு. குழந்தைகளுக்காக நம்ம தியாகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார். இப்போ 5ல் சனி இருக்கவங்கலாம் பார்த்தோம்னா ஒரு குழந்தைகளுக்காகவே வாழ்நாளை முழுவதுமே செலவழிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். அனுதினமும் அணுநேரமும் அவங்களுடைய குழந்தைகள் தான் அந்த ஜாதகர்களுக்கு சிந்தனையாக இருக்கும். இப்போ நான் பார்வை பலன்களை சொல்ல 5ஆம் பாவத்தில் இருந்தால் சனி எந்த பாவங்களை பார்ப்பார் அப்படின்னும் பார்வை பலன்களையும் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ நான் அந்த பாவங்கள் அமர்ந்தால் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்றத மட்டும் பார்க்குறோம். பங்காளி வர்க்கத்தினோட சண்டை சச்சரவுகளை கொடுக்கக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் 5ஆம் பாவத்தில் சனி அமரக்கூடிய அமைப்பில் கொடுப்பார். அடுத்து 6ஆம் பாவத்தில் சனி அமரலாம். தனித்திருக்கும் போது பெரிய கெடுபலன்களை செய்வது இல்லை. கடன், நோய், வம்பு, வழக்குகள் இதெல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலையை கொடுப்பார். ஒருவேளை கடன் இருந்தாலும் அது கட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் கொடுக்கக்கூடிய அமைப்பு. நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இல்லைன்னா சனி பகவான் 6ஆம் பாவகத்தில் அமரும்போது கொடுப்பார். அதற்கு அடுத்தபடியாக 7ஆம் பாவகம். 7ஆம் பாவகத்தில் சனி எந்த நிலையிலும் அமரக்கூடாது. 7ஆம் பாவகத்தில் அமரும்போது நல்ல பார்ட்னர்கள் நமக்கு கிடைக்க மாட்டாங்க. திருமண அமைப்புகளில் சிக்கல்களை கொடுத்து தாமதத்தை கொடுத்து விடும். அப்போ 7ல் அமரும்போது அவர் தாயை ஜாதகரையும் கெடுத்து, ஜாதகரோட வாழ்க்கை துணையவும் கெடுத்து, அம்மாவையும் கெடுத்து, அப்பாவையும் கெடுத்து, தன்னோட தொழில் பார்ட்னர் அமைப்பிலையும் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துருவார். இங்கே அவர் ஆட்சி உச்சம் பிளஸ் திக்பலமும் பெற்று விட்டாருன்னா சுபரோட தொடர்பு இல்லைன்னா பேயாட்டம் ஆடுவார் தன்னோட தசையில். அதற்கு அடுத்தபடியாக 8ஆம் பாவகம். 8ஆம் பாவகத்தில் சனி அமர்றது ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டாலும் 8ல் அமரக்கூடிய சனி சண்டை சச்சரவுகள், வீண் வம்பு, விளக்கு. இப்போ 8ஆம் பாவகத்தில் சனி அமர்ந்திருக்கார் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை டிராவல் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அவர் 8ஆம் பாவத்தில் இருக்கும்போது 2ஆம் பாவத்தை தொடர்பு கொள்வார், குடும்பஸ்தானம். 5ஆம் பாவத்தை தொடர்பு கொள்வார். 3ஆம் பார்வையா 10ஆம் பாவ தொழில் ஸ்தானத்தையும் கெடுப்பார். அப்போ தான் அமர்ந்த 8ஆம் பாவத்திலிருந்து இத்தனை சிக்கல்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் அது பெண்களுக்காக இருந்தால் மாங்கல்ய தோஷம், தார தோஷம் அப்படின்ற மாதிரி அமைப்புகளையும் கொடுத்து விடுவார். எந்த நிலையிலும் ஒரு பாவகத்தில் சனி சுபரோட தொடர்பு இல்லாமல் இருந்தால் அந்த பாவங்கள் கண்டிப்பாக நசிவடையும். அதற்கு அடுத்தபடியாக 9ஆம் பாவகம். 9ஆம் பாவகத்தில் சனி அமரும் போது தந்தையை கெடுப்பார். அப்பா மகனுக்குள்ள ஒரு சுமூகமான உறவை கொடுக்க மாட்டார். இளமையிலே இந்த மாதிரி தசைகள் வந்துச்சுன்னா அப்பாவோட உயிராபத்தை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. நம்மளோட பூர்வ புண்ணியம் நமக்கு கிடைக்காத அமைப்பை செஞ்சு விடுவார். நம்மளோட பாக்கியங்கள், அதிர்ஷ்டங்கள்லாம் நமக்கு கிடைக்க முடியாத அளவுக்கு வழிவகை செய்து விடுவார். அடுத்து 10ஆம் பாவகம். 10ஆம் பாவகத்தில் சனி அமரலாம். இதனால தான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான சனி பகவானுக்கு அந்த சனியோட வீடே ஆட்சியை வீடாக வருகிறது. தொழில் அமைப்புகளை கொடுப்பார். எந்த நிலையிலும் நாம் சொந்த தொழில் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு அவங்களுக்கு மைண்ட் செட்லேயே உட்காந்துரும். 10ல் இருக்கக்கூடிய சனி நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல தொழில் அமைப்புகளை கொடுத்து ஜாதகரை முன்னேற்றுவார் தன்னுடைய தசையில். இங்கே சுபரோட வேணா 10ல் எந்த பாவரும் அமரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அப்போ இங்கே சனி அமரும் போது கூடுதல் நன்மைகளை செய்வார். அடுத்து 11ஆம் பாவகம் உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் வேணாலும் இருக்கலாம். அதில் பாவர்கள் இருப்பது கூடுதல் சிறப்பு. 11ஆம் பாவகம் என்ன, 11ஆம் பாவத்தில் அமரும் போது மூத்த சகோதர அமைப்புகளையும் மதிப்பு மரியாதைகளை, நம்மளோட உயர்வான நல்ல பொருளாதாரம், நல்ல மதிப்பு மரியாதை இருக்கக்கூடிய நபர்களை மதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும். ஆனால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த மாதிரி 11ஆம் பாவத்தில் சனி இருக்கும்போது அவர்களுக்கு திருமணம்னா 2 திருமணம் 3 திருமணம்ன்ற போகிற அமைப்பெல்லாம் சனி பகவான் கெடுத்துருவார். ஒரே திருமணம் நல்ல திருமணமாக கொடுத்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்துருவார். தன்னுடைய தசையில் அபரிவிதமான பலன்களையும் 11ஆம் பாவத்தில் இருக்கும்போது கொடுப்பார். அதற்கு அடுத்தபடியாக 12ஆம் பாவகம். அப்போ 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தூக்கத்தை சுத்தமாக கெடுத்துருவார். நிம்மதி இருக்காது. பகல் புறம் உழைச்சிட்டு பகலில் நைட்டு வந்து தூங்க முடியாது.
கஞ்சனாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துரும். ₹1 செலவு பண்ண மாட்டோம். ஏன்னா பொருளாதாரம் நிறைய சேர்த்துட்டோம்னாலே கஞ்சத்தனம் வந்துட்டாலே தூக்கம் வராது இல்லையா? அப்போ இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் சனி பகவான் எந்தெந்த பாவங்களை உட்காரமோ அந்த பாவகம் சார்ந்த விஷயங்களை கெடுப்பார். இப்போ இங்கே சுவரோட தொடர்பு பெறும்போது அது வேற விதமான பலன்கள், சுவரோட இணைவு பார்வை வரும்போது தனது காரக ஆதிபத்தியங்களை வேற விதமாக செயல்படுவார். இன்றைய சூழ்நிலையில அதிக தொழிலமைப்புகளை கொண்டது யார் அப்படின்னு பார்த்தா சனிதான். அதுக்கான ஆடை அணிஞ்சிக்கிட்டு வேலை செய்கிற அத்தனை துறைகளுமே சனியோட அமைப்பில் வரும். மெக்கானிக்கல், முனிசிபாலிட்டி, மக்கள் தொடர்புள்ள பணி, முனிசிபாலிட்டி கவுன்சிலரு, மேயரு, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸரு, குப்பை கூட்டுதல், குப்பைகளை அள்ளுறது, துர்நாற்றம் வீசக்கூடிய வேலைகளை செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துக்கும் கல், மண், விவசாயம், பெட்ரோல், டீசல், கெமிக்கல், ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, கம்பவுண்டர், லேப் டெக்னீஷியன், மறைபொருள்களை கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு, புவி ஆராய்ச்சி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனியோட அமைப்பில் வரும். அப்போ லக்கணப்படி உங்களுடைய பாவகம், உங்களுடைய ஜாதகங்களில் சனி பகவான் எந்த மாதிரி இருக்கிறார், இயல்பாக இருந்தால் இந்த மாதிரி பலன்களை கொடுப்பார் என்று கூறி, வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை. நன்றி, வணக்கம். நம்மளுடைய சேனலில் தினமும் நேரடி லைவ் இருக்கு. உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரங்களை பதிவு செய்து உடனடியாக நீங்கள் பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். உடனடியாக நீங்கள் நேரடியாக முழு ஜாதக பலன் தேவைன்னா ₹100 நம்மளோட ஜிபே நம்பருக்கு செலுத்தி நீங்கள் உடனே பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள்.